அண்ணன் சாட்டை திருமுருகன் என்ன சொல்கிறாருன்னா, தளபதி விஜய் அவர்கள் பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறதுக்கு தெரிஞ்சார், காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு தெரிஞ்சார், அவங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு தெரிஞ்சார், இவங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு தெரிஞ்சார் அப்படின்னு அவர் வாயில் நிறைய விஷயங்கள் சொல்றாரு. அதை ஃபர்ஸ்ட் கேளுங்க. திமுக அதிமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாப்ல சார் பக்கமாசு, தேமுதிக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை, விசிக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை, அப்புறம் மரியாதைக்குரிய சின்னம்மா கூட கூட்டணி பேச்சுவார்த்தை, அண்ணன் டிடிவி தினகரன் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை, அப்புறம் நம்ம ஓபிஎஸ் ஐயா கட்சிக்கு வருவார் நினைச்சாப்ல, எல்லாரும் கூடயும் பேசிட்டு இந்த காவலன் படத்துல வடிவேல் ஒரு போட பிடிச்சு பாப்பல அம்மு குட்டின்னு சொல்லி இந்த மாதிரி அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் உண்மை என்னன்னா, நாம் தமிழர் கட்சி தான் அண்ணன் சீமான் அவர்கள் அங்கே தளபதி விஜய் கூட கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு, பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. அது எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காருன்றத பாருங்களேன். அப்பாப்பா அவ்வளோ சிரிப்பு, அவர் அந்த கூட்டணின்னு சொல்ல ஒரு அவ்வளோ சிரிப்பு இருந்தது, அந்த முகம்புலாம் சிரிப்பு. கூட்டணி அதெல்லாம் தேவையே இல்லை, கூட்டணி தான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கலாங்க. அண்ணனே சொல்லிட்டாரு ஐ வெயிட்டிங் அப்படின்னு. அவர் வரும்போது ஓகே, இருக்கிறவங்களுக்குள்ள அவர் வந்துட்டார்ல, அவர் தான் வர போறாரு. 22ல மாநாடு அறிவிக்கிறாராம். 5 மாநாடுகள் தமிழ்நாடு முழுக்க 5 மாநாடுகள் நடத்த 25ல இல்ல இந்த வருஷத்துல செப்டம்பருக்கு பிறகு தொடர்ச்சியா கோட் அது கிரெடிட்ஸ் ஆஃப் ஆல் டைம் அது வெளியான பிறகு 5 மாநாடுகள் நடத்த போறாரு. அந்த மாநாட்டில் சீமானவர்கள் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கு. அப்ப இணைஞ்சு செயல்படுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் நல்லவர்கள் வந்து இணைவுல தப்பு கிடையாது. ஆனா கடைசியில் ஏமாந்து போயிட்டாங்க, கூட்டணி வைக்க முடியல. அந்த ஒரு ஏமாற்றத்தால ஒரு அசைன்மெண்டாலையும் அண்ணன் என்ன ஆகிட்டார் அப்படின்னா, நேரடியாக விஜயை வந்து தாக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. ஃபுல்லாக வாயை திறந்தா விஜய் விஜய் விஜய், அவங்களோட கூட்டணி வச்சார், இவங்களோட கூட்டணி வச்சார்ன்றது எந்த ஒரு ஆதாரமே இல்லாத ஒரு விஷயத்தை பரப்பிட்டு இருக்காரு. யார் சொன்னா? அஃபீஷியலாக அவங்களை யாராவது சொன்னாங்களா? ஆனால் அண்ணனே சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து விஜய் கூட கூட்டணி வைக்கிறதா தெரிஞ்சோம். யார் அம்முக்குட்டி மாதிரி காவலம் படத்தில் அப்படியே அம்முக்குட்டின்னு தெரிவார்ல, அது யார் உண்மையாக பிடிச்சதுன்னு பார்த்தா அண்ணன் சாட்டை திருமணன் அவர்களும் அவங்களோட அண்ணன் சீமான் அவர்களும் தான் தெரிஞ்சிருக்காங்க. தளபதி விஜய் வந்து கூட்டணி வைப்பார் அப்படின்னு. ஏன்னா அண்ணனே சொல்லியிருக்காரு, இது ஆதாரம் இருக்குது. ஆனால் இவங்களோட கூட்டணி வைக்கணும்னு சொன்னாங்க, அவங்களோட கூட்டணி வைக்கணும்னு சொன்னாங்க, ஏதாவது ஆதாரம் இருக்கா? இல்லவே இல்லை. இந்த மாதிரி நிறையா போய் ஆதாரமற்ற சொற்களை சொல்லிகிட்டே இருக்கிறது. அன்னைக்கு ஒரு மேடையில் எப்படி பேசுறது அஜித் அவர்கள், எப்படி அஜித் அவர்கள் நேரடியாக அஜித் அப்படின்னு பேர் சொல்லிடக்கூடாது, எப்படியும் போய் சொல்ல போகிறான், அது ஒரு வாய் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு திருக்குறள் சொல்லி அப்படியே தலை 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 அவர் வந்து நம்ம கட்சிக்கு ஓனராக ஓட்டு போட்டார் அப்படின்றத சொல்கிறாரு. அது ஒரு முக்கியமான இடத்துலேருந்து தகவல் வந்துச்சான். எந்த இடத்துலேருந்து தகவல் வந்துச்சு? ஏதாவது சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள். யாராவது ஒரு பெரிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர், அதுவும் முக்கியமாக அஜித் அவர்கள் தன்னோட பர்சனலில் யார்ட்டையுமே பகிர்ந்துருக்க மாட்டார். இவ்வளோ பெரிய மனுஷன், இவருக்காக உங்களுக்காக ஓட்டு போட்டோம் அப்படின்றது ஒருத்தர் சொன்ன மாதிரியும், அந்த ஒரு முக்கியமான இடத்துலேருந்து இவங்களுக்கு தகவல் வந்த மாதிரியும் சொல்கிறார். இது வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து அஜித் அவர்கள் ரசிகர்களை வந்து இவங்க பக்கம் இழுக்கணும், இதுக்கான ஒரு செயல் தான் இது, வேறு ஒன்றுமே இல்லை. இது ஆதாரமற்ற ஒரு சொல் தான். இப்போ நான் எவ்வளோ சொன்னாலும் அவரோட தம்பிகள் கீழே வந்து என்னை திட்ட தான் போகிறீங்க,